வருங்காலத்தில் நாங்கள் பாவமற்றவர்களாக அல்லாஹ் தஆலா வாழ வைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக என்ற துவாவோட நம்ம போன வாரம் அல்லாஹ்வின் நிஹ்மத்துகளை அடைவது எப்படி அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய நிஹ்மத்து 4 நிஹ்மத்து. கோடான கோடி நிஹ்மத்துகள் நம்மகிட்ட இருக்குது. அதில் 4 நிஹ்மத்துகளை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம். நான் நேரங்கள் கருதி 2 தான் பேசக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. அதனால் அந்த மிச்சமுள்ள 2ஐயும் இன்ஷா அல்லாஹ் சொல்பவர்களும் கேட்பவர்களும் அதன்படி வாழக்கூடிய தௌஃபிக்கை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக என்ற துவாவோட வராதவங்களும் வந்திருக்கிறதுனால அந்த முதல் விஷயத்தை 2 என்ன அப்படின்னு சொல்லிட்டு 3வது விஷயத்துக்கு போவோம். 1வது அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பெரிய நியமத்தில் முதல் விஷயம் ஹிதாயத். ஹிதாயத்தை அல்லாஹ் நாடாமல் யாராலையும் கொடுக்க முடியாது. அல்லாவே ரசூலை பார்த்து சொல்லிட்டான், நபியே நான் ஹிதாயத்தை கொடுக்காமல் உங்களால் யாராலும் நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு நபியை பார்த்தே சொல்லிட்டான் அல்லாஹ். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தாவத்துக்கு முயற்சி பண்ணாங்களோ அந்த முயற்சியை நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் முதல் விஷயம் ஹிதாயத். 2வது விஷயம் என்ன, எதை பற்றி நம்மளுக்கு என்ன இல்லையம்மா, ஹக்கீகத்து தானே சொன்னோம். சக்கீனத்து குழப்பி விடுறீங்களப்பா. சக்கீனத் மன அமைதி. சீனத்துல வராதம்மா. அதாவது 1வது நான் 4ஐயும் சொல்லிடுறேன். ஹிதாயத், சக்கீனத், ஹக்கீகத். ஹக்கீகத்து 4வது துவா. இந்த 4 ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக தேவை. இப்போ நம்ம ஹிதாயத்தை பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஒரு 3வதுலேருந்து பாருங்கள். இது ஹக்கீகத்தா சக்கீனத்தா அப்படிங்கிற ஒரு வித்தியாசமாக இருக்கு இல்லையா? அதனால் நம்ம இன்ஷா அல்லாஹ் 2வது விஷயம் சக்கீனத்துலேயே எடுத்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ சக்கீனத்து அப்படின்டா என்ன, பெரிய மன அமைதி. இப்போ நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த இடத்துல சக்கீனாங்கிற மன அமைதியை அல்லாஹு தஆலா இறக்குவானா. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடு மத்தியில் எல்லாரும் ஒன்று கூடுங்க, பயான்களுக்கு கூட்டமாக ஒன்றா உட்காருங்க, தொழுகைக்கு இருக்கிற மாதிரி சப்பாக உட்காராதீங்க, இடம் விட்டு இடம் அமராதீங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ சக்கீனத்து எங்கெல்லாம் இறங்கும், அல்லாஹ்வுடைய சக்கீனாங்கிற அந்த மன அமைதி எங்கெல்லாம் இறங்கும், மஜ்லிஸுகளில் இறங்கும். தொழுகையுடைய அந்த நேரத்தில் மக்கள் இருக்கக்கூடிய அமைதிக்கு இறங்கும். 2வது. 3வது நம்ம உணவு உண்ணும்போது நடு மத்தியில் நம்ம சாப்பிட்ற தட்டினுடைய நடு மத்தியில் சக்கீனாங்கிற மன அமைதி இறங்கும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் முன்பகுதியில் இருந்து சாப்பிடுங்க, நடுவில் இருந்து சாப்பிடாதீங்க, அங்கே இங்கே அலையாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. முன்னாடி இருந்து தான் நம்ம உணவை சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா நேரத்துலையும் நம்ம வீடுகளில் நம்ம நல்ல அமல்கள் பேசக்கூடிய இடங்களில் நடு மத்தியில் தான் சக்கினாங்கிற மன அமைதி இறங்கும். இப்போ மனிதனுக்கு நடு மத்தியில் இருப்பது இதயம்தான், மனசு. அந்த அந்த கல்வியில் தான் அல்லாஹ் தஆலா குடி இருக்கான். அந்த கல்வை தான் நம்ம என்ன செய்யணும், சக்கினாங்கிற மன அமைதியை கொண்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக, அமைதிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ இந்த சக்கினத்தை நம்ம பெறக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு செய்தான் என்ன செய்வான், அந்த மன அமைதியை கிடைக்கிறதுக்கு பல வழிகளில் முயற்சி பண்ணுவான். எத்தனையோ வழிகள் அவன் வச்சுருப்பான். அத்தனை வழியிலையும் அவன் புகழ ஆரம்பிப்பான். அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. நம்ம தொழுகையில், நம்ம ஒளிச்செய்கையில், அடுத்தவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கையில், ஏன் மஜ்லிஸில் இருக்கையில், எல்லா இடத்துலையுமே என்ன செய்வான், உள்ள புகுந்து நம்ம மனசை குழப்ப ஆரம்பிப்பான். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் என்னுடைய மனதை நீ அமைதிப்படுத்து. மன அமைதி எதில் இருக்குது? குரானில் தான், அல்லாஹ்வுடைய திக்ரில் தான் இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், லா யுகல்லிபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹான்னு மனசை என்ன செய்யணும், அமைதிப்படுத்திடணும். அந்த நஃப்ஸுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம மனசை அமைதிப்படுத்தாமல் நம்ம அளவாய விடுறதுக்கு 4 விஷயங்கள்னு சொல்லி நம்மளுக்கு கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. அந்த 4 விஷயம் என்னென்ன, 1வது பெருமை.
என்ன மாதிரி ஆள் இருக்கா? இரண்டாவது பொறாமை, மூணாவது ஆணவம், நாலாவது பழிக்கு பழி வாங்குறது. அவுதுபில்லாஹி அந்த 4 குணமுமே நம்மள்கிட்ட இல்லாம இருந்தா அந்த சக்கீனாங்கிற மன அமைதி நம்மள்கிட்ட இறங்கக்கூடியதாக இருக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா மட்டும்தான் அந்த சக்கீனத்தையும் கொடுக்க முடியும். அப்ப நம்ம மன்னிப்பதும் மறைப்பதும் அல்லாஹ்வுடைய குணம். அந்த குணம் நம்மள்கிட்ட வருவதற்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணக்கூடியவர்களாக இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு மஹ்ரூபான வாழ்க்கையை நம்ம தருவதாக இருந்தா அல்லாஹ் என்ன செய்றான்? சக்கீனத்தை நீங்க கண்டுபிடிங்கிறான், குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப நம்மளுக்கு அந்த வாழ்வு கிடைக்கிறதுக்கு, சக்கீனத்து வருவதற்கு இறக்க சிந்தனை நம்மகிட்ட இருந்தாதான் சக்கீனத்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு ஏழைகளை பார்த்து இறக்கப்படுறது, பிறரை பார்த்து இறக்கப்படுறது, யாரையும் உதாசீனப்படுத்திடாம இருப்பது, யாரும் மனநோக பேசாம, மனம் வலிக்கிறது மாதிரி யாரையும் பேசாம இருப்பது, இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நம்ம பயிற்சியாக இருந்துட்டோம்டா அல்லாஹ் எல்லாம் நடந்தாலுமே அல்ஹம்துலில்லாஹ் என் ரப்பு என் கூட இருக்கான், என் ரப்பு என் கூட இருக்கான், என் ரப்பு ஒருபோதும் என்னை கைவிட்டுற மாட்டான் அப்படிங்கிற அந்த உள்ள உறுதி வரும் இல்லையா? அதுதான் மன அமைதி. அதாவது நம்ம டென்ஷன் ஆகுற நேரத்தில் அமைதி காத்தா தான் அதுக்கு பேர் தான் அமைதி. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ நான் உங்க முன்னால் அமைதியாக பேசிக்கிட்டு இருக்கேன்டா, இதுக்கு பேர் அமைதி இல்லை. குழப்பங்கள் நிறைஞ்ச இடத்துல அங்கே என்ன பிரச்சனைனே தெரியாமல் ஒரு சிலர் வந்து நம்ம பேசுவோம் இல்லையா? அதெல்லாம் மன அமைதிக்கு வழிவகுக்காது. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் மனதில் ஆழ பதிய வைப்போம். நம்மளுடைய மன அமைதிக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிற வழிமுறையான திக்ரு, சலவாத்து, துவா, அடுத்து நம்ம தொழுகை, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அருள்மறை, திருமறை. மனசு ரொம்ப ஒரு மாதிரியா, ஏன் மனசு ஒரு மாதிரியா இருக்குன்னு அடுத்தவங்களுக்கு நம்ம போன பண்ணி சொல்லி நம்ம கவலையை நம்ம ஏன் அடுத்தவங்ககிட்ட சொல்லிட்டேன்? ஏன் ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கான், உட்காந்து ஒரு 3 ஆயத்தையாவது ரப்பை நான் ஓதுறேன், எனக்கு மன அமைதியை கொடுத்துரு. இதில் கிடைக்காத அமைதி வேற எதில் கிடைக்கும்? ஒரு திக்ரை எடுத்துக்கிட்டு ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், ஓன்ட்ட நான் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறேன், எனக்கு மன அமைதியை கொடுத்துரு. கடலுக்குள்ளே இருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து கேட்ட துவாவை நீ கபுல் செஞ்சு கொடுத்தையில, ஏன் துவாவை நீ கபுல் செய்யுங்கிற நம்பிக்கையில் நான் கேட்குறேன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நோயோடு இருக்கிற நேரத்தில் நீ அருகமர் ராஹிமின்னு தானே சொன்னாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அந்த அடிப்படையில் நான் கேட்குறேன் ரப்பே, ஏதாவது ஒரு திக்ரு நம்ம நாவுகளை கொண்டு நினைக்க, யாகையும் யாக்கையும் அல்லாஹ் கூவி அழைக்கலாம், யாகன்னான் யாமன்னான், என்ன திக்ரு நம்மளுக்கு இல்லாமல் இருக்குது. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் கேட்க கேட்க அல்லாஹ் என்ன செய்வான்? உனக்கு உன்னுடைய மன உறுதியை நான் கொடுக்குறேன்னு நல்லா என்ன செய்வான்? உறுதியை கொடுக்கக்கூடியதாக இருப்பான். இது நம்மளுக்கு இரண்டாவது அல்லாஹ் கொடுத்துருக்கிற பெரிய நியமத்து. அடுத்தது 3வது நியமத்து ஹக்கீகத். ஹக்கீகத்துங்கிறது ஞானம், நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இல்மு, அறிவு. அல்லாஹு தஆலா அறிவை கொடுத்துருக்கான். அறிவுங்கிறது மறைவாக இருக்கு, இல்முங்கிறது வெளிப்படையாக இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அறிவு என்பது தாயின் வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளை போல, இல்முங்கிறது அந்த பிள்ளையை மடியில வச்சிருக்கிற தாய் பிள்ளைய போல. எல்லாரும் பார்க்கலாம், வயிற்றுல இருக்கிற பிள்ளைய யாரும் பார்க்க முடியுமா? அந்த தாயை பார்க்க முடியாது. அப்ப அறிவுங்கிறது மறைவாக இருக்கும், இல்முங்கிறது வெளிப்படையாக இருக்கும். அப்ப நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் அந்த இல்ம, அந்த ஞானத்தை எனக்கு நீ தந்து அருள் புரியா அல்லாஹ். இல்மு கிடைச்சிருச்சுன்னா தீமையை அறிந்து விலகி வாழ்றது. தீமை நன்மை எது தீமை எதுன்னு எல்லாருக்கும் அறிவு உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும். இல்மு இருந்தா தான் அதுல இருந்து தீமையிலேருந்து விலகி வாழ முடியும். அந்த அடிப்படையில் நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற ஹக்கீகத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்டா, நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஞானத்தை நம்மளுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்க பரிசுத்தமாக வைத்திருக்கணும். அந்த பரிசுத்தமாக நம்ம வச்சிருக்கிறதுக்கு முதல் தேவை நிதானம் தேவை. நிதானம், எல்லா இடத்துலையும் நிதானம், எல்லா நேரத்துலையும் நிதானம். இப்போ இப்போ வந்து பாலை அடுப்பில் வைக்கிறோம்னு வைங்களேன், ஃபுல்லாக வச்சிடும் பாலை, சீக்கிரம் கொதிக்கணும், நம்ம வேலை சீக்கிரம் முடியணும். பெண்களுக்கு உள்ள விஷயம்னால நான் அந்த பாலை சொல்கிறேன். இப்போ அதே பால் என்ன செய்யும்? நம்ம வச்சுட்டு ஒரு செகண்டு தான் ஆகும், டக்குன்னு என்ன செய்யும்? பொங்கி தட்டிடும். அதை சிம்பிளையே கொதிக்க வைக்கிற பால் பாருங்களேன், அது சீக்கிரம் என்ன செய்யும்? வெளியே கொண்டாந்து தள்ளாது, பொங்கி தட்டாது. ஏன்னா அது நிதானமாக தானே கொதிக்குது.
அந்த நிதானத்தை தீயில இருந்து அந்த பாலே கத்துக்கிற போது நம்ம மனிதராகப்பட்ட நாம அல்லாட்ட இருந்து நிதானத்தை நம்ம எப்படி கத்துக்கிறோம்? அல்லாஹ் தாலா நம்மளை நிதானமான மனிதனாக படைச்சிருக்கான். அத்தனை விஷயத்தையும் நம்மளுக்கு எல்லாம் தந்திருக்கான். அதையெல்லாம் நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய நாம நிதானமாக இருந்தால் தான் நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த ஞானத்தை பெற முடியும், அந்த இல்மை நம்ம முழுமையாக பெற முடியும். இப்படிலாம் பெற்றவர்கள் தான் ஞானவான்கள். அதனால என்ன செஞ்சிச்சு, அவங்க சொல்றதையெல்லாம் படைப்பினங்கள் கேட்டுச்சு. உங்களுக்கு சொன்ன வரலாறாக கூட இருக்கலாம். ஒரு பெரியார் இருக்காங்க, அவங்கள பார்க்கணுண்டு தொலை தூரத்தில் இருந்து ஒரு மனிதர் பார்க்க வர்றாங்க. ஏன்னா இவங்களுடைய இல்மை பற்றி கேள்விப்பட்டு அவங்கள போய் பார்த்து சில நசியத்து வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, தொலை தூரத்தில் இருந்து பயணம் செஞ்சு வர்றாங்க. வந்து வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்து கேட்குறாங்க, உஸ்தாத் எங்க அப்படின்னு. அந்த அம்மா இருந்த கோவத்தில், ஏன்னா பெண்களுக்கே உள்ள நிதானம் இல்லாத தன்மை பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்குன்னு இருக்கு இல்லையா, அந்த வேகத்தில் என்ன சொல்கிறாங்க, எங்கேயாவது மரத்தடியில் படுத்து கிடப்பார், போய் பாரு, அதில் அவரை பார்க்க இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கியாக்கும் அப்படின்னு அந்த அம்மா ஒரு கடுகடுப்பாக பேசுகிறாங்க. இப்போ வந்தவருக்கு என்னென்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருக்கு. இவ்வளோ பெரிய யானவானுங்கிறாங்க, இல்மாலிங்கிறாங்க, இந்த மனைவி இப்படி மனைவிட்டே இருக்காங்களே அப்படின்னு அது அவங்க சிந்திச்சுக்கிட்டே போகிறாங்க. இப்போ அவங்க அந்த இருக்கிற இடத்துல யாரும் இல்லை, ஒரு சிங்கம் படுத்து கிடக்கு. அந்த பெரியார் இருக்கிற இடத்துல ஒரு சிங்கம் படுத்து கிடக்கு. போய் பார்த்த உடனே இவங்க பயப்படுறாங்க, அவங்க பயப்படலை. என்னன்னு கேட்குறாங்க, என்ன நீ வந்தீங்களா, உங்களை பார்க்கணுன்னா வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லும் போதே புரிஞ்சுக்கிட்டாரு, வீட்டுக்கு போய் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க போல அப்படின்னு. இப்போ அந்த மனிதர் கேட்குறாங்க, அந்த பெரியவர் கேட்குறாங்க, பெரியவங்க என்ன விஷயமா வந்தீங்க? அவங்க அந்த இல்மை பற்றி சில விஷயங்களை பேசிட்டு சொல்கிறாங்க, உங்கள் வீட்டுக்கு போனேன், உங்கள் மனைவி ரொம்ப ஒரு வித்தியாசமாக பேசி அனுப்பிட்டாங்க. சிங்கமே உங்களுக்கு கட்டுப்பட்டு இப்படி படுத்து கிடக்கு, உங்களுக்கு கட்டுப்படாத மனைவியோடு நீங்கள் வாழணுமா அப்படின்னு அந்த மனிதர் இந்த பெரியவர்கிட்ட கேட்குறாங்க. சிங்கமே கட்டுப்பட்டுருக்கு, மனைவி கட்டுப்படலையே. அப்போ தான் அந்த பெரியார் சொன்னாங்களாம், நான் அவங்கள்ட்ட அமைதியாக நிதானமாக இருக்கிறதுனால தான் இந்த சிங்கம் எனக்கு கட்டுப்பட்டுருக்கு. ஏன்னு கேட்டால், ஒரு மனைவி என்பவள் ஆதரிக்கக்கூடிய மனைவியாக தான் இருக்கணும். ஆனால் அவங்கள கொண்டு அவங்கள்ட்ட இந்த நிதானம் இல்லாத தன்மை மட்டும்தான் அவங்களுக்கு வேற்றுமையாக இருக்குது. மற்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய பிள்ளைகளை வளர்ப்புக்கு, அனைத்துக்கும் அவங்களுடைய துணை எனக்கு தேவை. அதனால அவங்களுடைய நிதானம் இல்லாத தன்மையை நான் நிதானமாக ஆக்கிக்கிட்டதுனால இந்த சிங்கம் கூட எனக்கு கட்டுப்பட்டு படுத்து கிடக்குண்டாங்களாம். அப்போ படைப்பினங்கள் எல்லாம் வழிபடுதுண்டா, எப்படி வழிபடும்? நம்மகிட்ட நிதானமாக இருந்தோம்டா இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு வழிபடக்கூடியதாக இருக்கும். நம்ம எப்படி நம்ம பேசுகிறோமோ அதுதான் அங்கேருந்து ரிப்பீட் வரும். ஒரு சிலர் கிளி வளர்ப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு கதை. ஒரு மனிதர் என்ன செய்கிறார், கிளி வளர்க்குறாங்க, அது அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது. ஓடும்போது எண்ணெய் பாட்டில் தட்டி விட்டுருச்சு. எண்ணெய் பாட்டில் விழுந்த உடஞ்சிரும் இல்லையா, கொட்டி போச்சு எண்ணெய். இவர் இருந்த கோபத்தில், டென்ஷனில் அந்த கிளி மண்டையில் அடிக்கிறார். அந்த அடித்த வேகம், அந்த கிளியிலுடைய ரோமம்லாம் ரொம்ப மற்ற இடங்கள் ரெக்கையில் தான் அதுக்கு நிறைய இது இருக்கும், மற்ற இடங்கள்லாம் சின்ன சின்ன முடியலாக தான் இருக்கும். அதில் தலையில் என்ன செஞ்சிருச்சு, அந்த முடி உதிர்ந்துருச்சு. இப்போ அந்த கிளி வந்து தலையில் முடி இல்லாமல் இருக்கு. இப்போ அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு தலையில் முடி இல்லை. அந்த கிளி கேட்குது, நீங்களும் எண்ணெய் பாட்டில் உடைச்சிட்டிங்களா? இதுதான் வாழ்க்கை. நம்ம எதை ஏவி கொடுக்குறோமோ அதுதான் நடக்கும். அப்போ நம்ம நிதானமான முறையில் ஒருவர்கிட்ட அணுகும்போது அங்கே இருந்து என்ன கிடைக்கும்? நிதானமான வார்த்தை தான் நம்மளுக்கு கிடைக்கும். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நிதானத்தை கையாண்டாங்கண்டா, கிஸ்ரா மன்னன், உங்களுக்கெல்லாம் அந்த வரலாறு ஓரளவு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய நிதானத்துக்கு நம்ம பார்க்கணும்ல. அவங்களுக்கு கிடைச்ச அந்த இல்மின் சிதல்கள் தானே நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்க நம்ம ரோல் மாடல் அப்படின்னு சொல்லும்போது, ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு ரோல் மாடலுங்கும் போது அவங்கள்ட்ட இருந்து நம்ம எடுத்திருக்கிற பண்புகள் என்ன அப்படின்னு ஒரு நேரம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்டா, கிஸ்ரா மன்னன் அவன் என்ன செய்யறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல போர் தொடுக்கணும்னு ஒரு வெறியா இருக்கான். அதாவது இதாக கூட இல்லை, அவன் அடுத்த நாடு சிற்றரசருக்கு ஒரு கடிதம் எழுதுறான்.
நான் வந்து ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கைது பண்ணணும், இல்லை அந்த போர் தொடுக்கணும். இந்த 2 விஷயத்தை நீ சிற்றரசராக இருக்க, நான் கேட்டு விட மாட்டேன், நான் பெரிய ஆள், அதனால நான் கேட்டு விட மாட்டேன், நீ சின்ன ஆள், நீ கேட்டு விடு அப்படின்னு அடுத்த நாட்டில் இந்த சிற்றரசரை அனுப்பி மக்காவுக்கு மதினாவுக்கு அந்த இடையில இப்போ ஒரு நாடு, அந்த நாட்டு ஒரு சின்ன நாட்டில் கேட்டு விடுறான். இப்போ அங்கே அவன் என்ன செஞ்சிடான், சிற்றரசராக இருக்கிறவன் நம்ம வழியே போகிறதா அப்படின்ட்டு 2 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கிறான், தூதராக அனுப்பி வைக்கிறான். இப்போ அந்த 2 பேர் வந்து என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வர்றாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம், எங்கள் அரசர் சிற்றரசர் கிஸ்ராவுடைய ஆளுமையில் இருக்கக்கூடிய எங்கள் சின்ன நாட்டில் உள்ள அரசர் அனுப்பியிருக்காரு, உங்களை கைது செய்யணும், கைது செஞ்சால் கூட்டு போகணும்ல, அப்படி இல்லாட்டா போர் தொடுக்கணும், என்ன சொல்கிறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்துட்டு, நாளைக்கு காலையில் பேசுங்க, இரவு நேரம் ஆயிடுச்சு, இப்போ இரவு தங்குங்க, காலையில் பேசிக்கிறோம் அப்படின்ட்டு விருந்தினரை உபசரிக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் தோழர்கள்ட்ட சொல்லி உபசரிக்கிறாங்க. இரவு தங்கிட்டாங்க, காலையில் எந்திரிச்சு வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, இப்போ என்ன உங்கள் விவரத்தை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. சொன்ன உடனே அந்த அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கிஸ்ரா மன்னர் தானே உங்கள் சிற்றரசருக்கு லெட்டர் கொடுத்து விட்டவர்? ஆமாம். சிற்றரசர் தானே உங்களை அனுப்புனவர்? இப்போ கிஸ்ரா மன்னரே உயிரோடு இல்லையே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. வந்தவருக்கு ஒரே ஷாக். ஏன்னு கேட்டால், கிஸ்ரா மன்னர்கிட்ட இருந்து மதினாவுக்கு தகவல் வர்றதாக இருந்தால் பல நாட்கள் ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிற மெசேஜா அது உண்மையாக பொய்யோ தட்டி விடு, எல்லாருக்கும் போகட்டும். அதில் இன்னும் ஒன்று, 13 நாட்களுக்குள்ளே இதை நீங்கள் அனுப்பாட்ட அவுது பில்லாஹி மின்ஹா. அது என்ன 13 நாள்னு தெரியலை, உங்களுக்கெல்லாம் வருதா இல்லையான்னு தெரியல. எல்லாம் நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும் இல்லை. அப்போ அந்த அவனே இல்லையே அப்படிங்கிறாங்க. வந்தவருக்கு ரொம்ப ஷாக்காயிருச்சு. தகவல் வந்திருந்தா சிற்றரசர்கிட்ட வந்திருக்கணும், சிற்றரசர்கிட்ட நம்மளுக்கு தகவல் வந்திருந்தா இப்போ ரொம்ப அதுக்கு நாட்கள் ஆகணும். நம்ம அன்றைக்கி தான் கிளம்பி வந்திருக்கோம், முதல் நாள் தான் வந்திருக்கோம், மறுநாள் அப்படி சொல்கிறாங்களே. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் போய் அந்த கிஸ்ரா மன்னர் உயிரோடு இருக்கானான்னு பாருங்கள், அதுக்கு மேலே இருந்தான் இல்லை அவன், அதுக்கு மேலே உங்கள் நாட்டு அரசர்கிட்ட போய் சொல்லுங்கள், போர் தொடுக்கிறதா இருந்தால் நாங்கள் ரெடி. ஏன்னா கிஸ்ரா மன்னன்ட்ட இருந்த படைபலம் அவ்வளவு, ரசூல்லாட்ட அப்போ படைபலம்லாம் இல்லை. அப்போ இதை சொல்லி அனுப்பவுமே அந்த 2 மனிதரும் போய் சிற்றரசர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி கிஸ்ரா மன்னன் இறந்துட்டானா, இல்லையா, உயிரோடு இல்லையா. யார் சொன்னா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மன்னருக்கு ரொம்ப ஷாக்காயிருக்கு, இன்னும் நம்மளுக்கு எந்த தகவலும் வரலையே, இதுக்கிடையில எத்தனை நாட்களோ ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு தகவல் வருது, அந்த ஒரு லெட்ரு அந்த புதுசாக வந்திருக்கிற மன்னர் எழுதியிருக்கான். என்னென்னு எழுதியிருக்கான், மருமகன் மாமனாரை கொலை செஞ்சிட்டான் பிரச்சனையினால், இப்போ நான் தான் அரசராக இருக்கேன், என் மாமனார் கொடுத்த ஒப்பந்தத்தை பூரா நான் கேன்சல் பண்ணுறேன், புரியுதா, முதல்ல இருந்த அரசனுடைய ஒப்பந்தத்தை பூரா நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு அந்த லெட்ரு வந்து இந்த சிற்றரசருக்கு வந்து கிடைக்குது. கிடைச்ச உடனே சிற்றரசர் பார்த்தவருக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்டவர் நபியாக தான் இருக்கணும், ரசூலாக தான் இருக்கணும் அப்படின்னு என்ன செஞ்சார், அவர் சிற்றரசருடைய ஆலையெல்லாம் களைஞ்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட சஹாபியாக வந்து சேர்ந்தாங்கன்னு வரலாறு சொல்லு. அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இல்மை அந்த நேரத்தில் அவர் பயன்படுத்திக்கிட்டார்ல, அறிவோடு சேர்ந்த இல்மு தான் நம்மளுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கும், இல்மை கற்றுக் கொடுக்கும். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்ட்ட கேட்குறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட அல்லாஹ் சொன்னேன் இல்லையா, குல் ரப்பி சிதுனி இல்மா, நபியே கூறுவீராக ரப்பி சிதுனி இல்மா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட எனக்கு அறிவை அதிகப்படுத்துவாயாகன்னு துவா கேட்குறாங்கண்டா, நம்மெல்லாம் எனக்கு இல்மை அதிகப்படல, ரப்பி சிதுனி இல்மான்னு கேட்கும் போது எனக்கு இல்மை அதிகப்படுது. எல்லா இல்மும் கொடுக்கப்பட்ட ரசூலுக்கே அந்த துவாண்டா, நமக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடறோம், ஸ்கூலுக்கு பிள்ளை போகிற நேரம் ரப்பி சிதுனி இல்மா ஓதிட்டியா, போயிட்டு வா,
தூங்கையில் ரப்பி சிந்திமா ஓதி, ஏன்னா நல்லா படிக்கணும்ல புள்ள. அந்த ரப்பி சிந்தனை இல்மாங்கிற விஷயத்தை அந்த பிள்ளைக்கு இதுக்காக அல்லாஹ் சொல்லியிருக்கான். அந்த வசனத்துக்கு முன்னையும் பின்னையும் நம்ம ஓதி பார்த்தோம்னா தெரியும். நம்ம அந்த ரப்பி சிந்தனை இல்மா மட்டும் எடுத்துக்கிடுவோம். அதுக்கு முன்னையும் பின்னையும் இருக்கக்கூடிய வசனங்களை நம்ம ஓதி பார்த்தோம்னா அதில் உள்ள விஷயங்கள் நம்மளுக்கு புரிபடும். அப்போ அந்த அடிப்படையில் நம்மளுடைய கல்வியை இன்ஷா அல்லாஹ் இல்மை வெளிப்படுத்தணும் அப்படின்னா முதல் விஷயம் நிதானம், ரெண்டாவது பொறுமை வேணும். அதுதான் எங்கேயோ இருக்கு, நம்மகிட்ட எங்கே இருக்கு? அதில் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பான பொறுமைங்கிறது என்ன? அதாவது ஒரு கன்னத்தில் அடித்தா இன்னொரு கன்னத்தை திருப்பி காட்டுங்க அப்படின்னு சொல்லும் ஒரு வேதம். ஆனால் நம்ம கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் அடிபட்டாலும் பொறுமையை கையாளுங்க. இதுக்கு ஒரு வரலாறு. பெரிய ஒரு ஜாபான் மாதிரி இருக்கக்கூடிய ஒருவன் ரசூல்லாவை அபிஜெயிலுடைய ஆள். எப்படினாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் பாதுகாக்கணும், கத்தியோட அலைகிறான். இப்போ இந்த நேரத்தில் ஒரு முறை மரத்தடியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்காங்க. ஈரு உலக சக்கரவர்த்தி, எந்த யானைப்படை பூனைப்படையெல்லாம் இல்லை, மரத்தடியில் படுத்திருக்காங்க. படுத்திருக்கும் போது இவன் என்ன செஞ்சிட்டான்? போய் வாழை கொண்டுக்கிட்டு போய் ரசூல்லாவுடைய நெஞ்சில் ஏறி உக்காந்துறான். உட்காந்து சொல்கிறான், அவன் உட்காரான், அவனுக்கு இருமாப்பு வந்துருச்சு. இப்போ ரசூல்லா கீழே இருக்காங்க, நம்ம மேலே உட்காந்துருக்கோம். இப்போ கத்தியை குத்துனா என்ன பயந்துருவார் அப்படின்னு நினச்சி கேட்குறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ யார் காப்பாற்றுவா? உங்களை யார் காப்பாற்றுவா? நீங்கள் இதே அல்லா அல்லான்னு சொல்லியிருந்தீங்களே, இப்போ யார்? இப்போ நானும் நீங்கள் தான் இருக்கோம், இப்போ யார் காப்பாற்றுவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே உரிய பொறுமையோட அல்லாண்டாங்க, வேற எதுவுமே சொல்லலை, அல்லாண்டாங்க. அந்த அல்லாங்கிற அந்த உச்சரிப்பு அவன் மனசுல ஒரு பயத்தை கொடுத்து மேலே இருந்தவன் கீழே விழுந்துறான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாளை கையில் எடுத்துக்கிட்டு கேட்குறாங்க, இப்போ உன்னைய யாரு காப்பாற்றுவா? அப்போ சொன்னா, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நான் எங்கிட்டு போக முடியாது. அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையான முறையில் சொன்னாங்க, உன்னுடைய வேலைக்கு நீ உன்னை வச்சிருந்தாள், அதனால உன் வேலையை பார்க்க வந்த, உன்னைய மன்னிச்சிட்டேன் போ. நம்மளா இருந்தா பலிக்கு பலிங்கிறது நம்மளுடைய மார்க்கத்தில் இருக்கா? அப்போ எல்லா விஷயத்துலையும், குடும்ப விஷயத்துலையும் சரி, நம்ம குழந்தை வளர்ப்புலையும் சரி, நம்மளுடைய அத்தனை விஷயத்துலையும் சரி, எல்லாத்துலேயும் பொறுமையும் நிதானமும் நம்மகிட்ட வந்தால் தான் நம்ம இல்மு நம்மகிட்ட வெளிப்படுதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சட நம்ம பேசுவோம் இல்லையா, அடுத்தவங்களுக்கும் புரியாது, நம்மளுக்கும் புரியாது. சில விஷயங்கள் நம்ம பேசிட்டு யோசிச்சுப்போம், நம்ம என்ன பேசணும், நம்ம எதுக்கு பேசணும் தெரியாது. அந்த நிதானம் இல்லாமல் நம்ம பேசிட்டோம்டா அவங்க மேலே மதிப்பு இருக்குமா? அப்படி பேசினவங்களை என்ன சொல்லுவோம்? நல்ல படித்த மனுஷன் தான், என்ன இப்படி பேசுகிறேன், அறிவு இல்லாமல் பேசுகிறேன். படித்தது இல்மு, மறைஞ்சிருக்கிறது அறிவு, ரெண்டையும் சேர்த்து பேசுவோம். இல்மு குறைஞ்சிட்டா சொல்லுவோமா இல்லையா? ஓதி படித்தவங்களுக்கு ஏன் இந்த புத்தி பேசுவோம் இல்லையா? அப்போ அந்த பொறுமையும் நிதானமும் நம்மள்ட்ட அல்ஹம்துலில்லாஹ் வரக்கூடியதாக இருக்கணும். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடியது, நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஹக்கீகத்து நம்மளுக்கு கிடைக்கணுண்டா அடுத்தது பேணுதல். எல்லா நிலையிலும் பேணுதல் வேணும். பேணுதல்ண்டா நம்ம ஆடை விஷயத்தில் இருந்து, நம் பேச்சு விஷயத்தில் இருந்து, நம்மளுடைய வேலை விஷயத்தில் இருந்து, நம்ம அமல் விஷயத்தில் இருந்து எல்லாமே ரெகுலராக இருக்கணும். அதுக்கு பேர் தான் பேணுதல். ஒரு தடவை உச்சகட்டமாக போகிறது, ஒரு தடவை இதாக வெளியே வரையில் அல்ஹம்துலில்லாஹ் நம்மளை பார்க்கும்போது எல்லாரும் சூஃபின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆடைகள், பேச்சுக்கள் எல்லாம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உங்களில் சிறந்தவர் யார்? வீட்டில் நல்ல பேர் எடுப்பவர்கள். இன்னைக்கு வீட்டில் நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்குதா இல்லையாங்கிறத நம்ம வீட்டில் போய் கேட்டால் தானே தெரியும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து என்னைய போய் கேட்டால் தானே தெரியும். அப்போ நம்மளுக்குள்ளேயே ஒரு மனசாட்சி இருக்கு இல்லையா? எது நம்ம பேசியிருக்கோம், எதில் உறுத்தல் இருக்குது, என்னென்ன நம்ம செஞ்சுருக்கோம், இன்னைக்கு பொழுது நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இன்றைய பொழுதுல நம்ம நாவால யாராவது காயப்பட்டிருக்காங்களா? யாரையாவது நம்ம பொடுபோக்குத்தனமாக பேசியிருக்கோமா? நம்ம அமல்களில் என்ன குறை, நம்ம தூக்கத்தில் என்ன குறை,
உணவுல என்ன குறை? உப்பு உரப்பு இல்லை குறை, அந்த குறையே சொல்ல வரல. மற்ற எல்லா விஷயத்திலையும் நம்ம ஹலாலான உணவு எல்லாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில பேணுதல் எல்லா விஷயத்திலையும். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய ஆடையை பத்தி நம்மளுக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க. வரலாறுகள் கேட்குறோம். அல்ஹம்துலில்லாஹ், முகமும் கையும் காலும் திறந்திருப்பதுக்கு சாய்ஸ் உண்டு. நோஸ் பீஸ் போட்டோம்னா அது கூடுதலான நம்மளால் பாதுகாக்கிறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அந்த அடிப்படையில் இப்போ நம்மளுடைய அல்ஹம்துலில்லாஹ் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே முன்னாடினாலும் தலையில் துணியை முழுமையாக போடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கெல்லாம் வேலை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அதை கேட்கும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அதே மாதிரி வீட்லேயும் இருக்கிறதுக்கு நம்ம தயாரா? இதுதான் நம்ம எல்லா நிலையிலையும் இருக்கக்கூடிய பேணுதல். நம்ம ஒரு வெளியில் வரையில் அல்ஹம்துலில்லாஹ், அதுக்காக வீட்டில் இருக்கலையுமா புர்கா போட்டுக்கிட்டு இருக்கணும். புர்கா போட்டு இருங்கன்னு சொல்லலை. கூடுமான வரைக்கும் நம்மளுடைய ஆடைகள் கண்ணியமான முறையில் இருக்கணும். வெளியே போகும்போது அதே நேரத்தில் சாரி கட்டுறவங்களா இருந்தால் நம்ம எப்படி ஜாக்கெட்டு போடணுமோ அந்த அளவுக்கு போடணும். இப்போ ஜாக்கெட்டுக்கு ஜன்னல் வைக்கிறோம், கதவு வைக்கிறோம், அதெல்லாம் என்னென்னமோ வச்சு போடுறோம். அதெல்லாம் அந்த விஷயம்லாம் வேற. அந்த ஜன்னலை யார் நம்ம பார்க்கவே முடியாது. நம்ம போட்டிருக்கிற ஜன்னலை நம்ம பார்க்க முடியுமா? அடுத்தவங்க தான் எட்டி பார்க்கணும். எட்டி பக்கத்தானே வச்சுருக்கோம். அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும்ல. கல்யாண பொண்ணுக்கு ஒரு ஜாக்கெட்டு போட்டு அந்த பின்னால் 2 கொஞ்சம் ஒன்று தொங்க விடுறாளுங்க. இப்படியே இருக்கா. அந்த பிள்ளை இருக்கிறத பற்றி எனக்கு பயமாக இருக்குது. கிட்ட போய் கேட்டேன், ஏம்மா அந்த ஒரு மாதிரியாகவே டிஸ்டர்பாகவே உட்காந்துருக்கு. ஆலிமா பின்னால் இழுக்குது. என்னம்மா இழுக்குது? பார்த்தா அந்த குஞ்சம். அப்புறம் உரியவர்கள்ட்ட கூப்பிட்டு இதை கலட்டுங்கம்மா. அந்த பிள்ளை வந்து நிக்கா ஓதும் போது அவளுக்கு என்ன சிந்தனை இருக்கும்? இது இழுக்குது இழுக்குதுன்னு உட்காந்துருப்பாளா? இந்த குஞ்சம் வச்சு தான் நிக்காவுக்கு உட்காரணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களா? பேணுதலுங்கிறது நம்ம எல்லா விஷயத்திலையும் யோசிக்கணும். அது கற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நம்ம உரிமையை பதிய வைக்கணும். நான் இதை மதரசாவில் கற்றுக்கிட்டேன், எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வேணாம். இப்போ அந்த பிள்ளைகளும் சொல்றது இல்லை. கட்டுட்டு போன பிள்ளைங்களையும் சொல்ல விடுறதில்லை தாய்மார்கள் இந்த விஷயத்துகள்ல. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம பேணுதல், பெண்களுக்கு உள்ள ஆடை அலங்காரங்களை நம்ம சரிவர செய்யணும். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தொப்புளுக்கு கீழே ஆடை அணிந்தால் செய்தானுடைய ஆடை. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும்ல. இப்போ அதுக்குனால தான் ஒரு அவதாரமான ஒரு நைட்டி ஒன்று வந்திருக்கு. மொத்தமாக கவுத்திரும். அது ஒன்றும் தெரியாதுல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும்ல. எந்தெந்த ஆடையில் நம்மளுக்கு வறுமைங்கிறது காசு பணத்தில் மட்டும் வறுமை இல்லைம்மா. காசு பணத்தில் வறுமை இல்லை. ஆடையை குறைச்சோம்னாலே அதுவும் வறுமை தான், ஆடை வறுமை தான். அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஹக்கீகத்தை அடையக்கூடிய வழி, அடுத்த வழி உண்மையை பேசுவது, சுத்தமாக இருப்பது. நேரம் கருதி இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்தது 4வது துவா. எல்லா நேரத்திலையும் துவா. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு எல்லா நேரத்திலையும் துவாவை சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? எல்லா நேரமும் துவா இருக்கு. தூங்கி முழிச்சதுலேருந்து அல்ஹம்துலில்லாஹி இல்லதி அஹ்யானா வஹ்தமா வமாத்தனா இலை நுசூர் நம்ம சொல்லக்கூடிய ஒரு மனிதன் தூங்க போகும்போது அல்லாஹும்ம பிஸ்மிக்க ஆமுத்துவை சொல்கிற வரையிலையும் நம்மளுக்கு துவாக்கள் இருக்குது. பாத்ரூம் போகையில், சாப்பிடும்போது, சாப்பிட்ட பிறகு, வெளியில் வரும்போது, உள்ளே போகும்போது, மஜ்லிஸில் இருக்கும்போது, மஜ்லிஸை விட்டு வெளியே போகும்போது, நம்ம தொழுகும்போது, தொழுகிறதுக்கு பிறகு உள்ள துவா எல்லாமே துவாக்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கு. நம்ம மார்க்கம் நம்மகிட்ட கொடுத்துருக்கிற ஈமான் அலங்காரமாக இருக்கணுண்டா அதுக்கு துவா. அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? நான் துவாக்களை அங்கீகரிக்கிறேங்கிறான். ஒருபோது உனக்கு தள்ளி விட மாட்டேங்கிறான். பிறவனுடைய துவாவையே கபுல் செஞ்சவன் நம்ம துவாவை கபுல் ஆக்க மாட்டானா? பிறவனு கேட்குறேன்ல, மழை வேணும் அல்லான்னு கேட்க எல்லாரும் போய் பிறவன்கிட்ட சொல்ல, நீ தானே எங்களுக்கு ரப்பு, மழையை கொண்டுட்டு வாண்டு பிறவன்கிட்ட போய் சொல்லுவோம். பிறவன் என்ன செய்கிறான்? தனி ரூமில் போய் அவன் வந்து முதல்ல அடிமையாக இருந்தான், அந்த மாதிரி அந்த சட்டையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அல்லாஹ் இருக்கேன்னு நம்புகிறான். ஆனால் அவன்கிட்ட ஈமா இல்லை. இருந்தாலும் என்ன செய்கிறான்? கேட்குறான், யா அல்லாஹ் நீ தான் ரப்பு, நான் நம்புகிறேன், நீந்தே ரப்புண்டு நான் நம்புகிறேன். ஆனால் எல்லாரும் என்னைய ரப்புன்னு நம்புகிறாங்க. அதனால என்னுடைய நம்பிக்கையை நீ வீணாக்கிறாரு, என் நம்பிக்கையை நீ வீணாக்கிறாரு, மனிதர்களுடைய நம்பிக்கையை நீ நிறைவேற்றி கொடு. ஏன்னா இவனை ரப்புன்னு சொல்லிட்டாங்கல்ல.
இப்போ அல்லாஹு தாலா மறுநாள் மழையை பெய்ய வைக்கிறான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா அல்லாஹ் மழையை தரமாட்டேன், பஞ்சத்தை கொடுப்பேன், அப்போ தான் மக்கள் எல்லாம் திருந்துவாங்கண்ட. இப்போ இவங்க வந்து எல்லாருமே இவ்வளவு நாள் எப்படி மழை பெஞ்சிச்சு? மூசா அலைஹிஸ்ஸலத்துல அல்லாஹ் சொல்கிறான், மூசாவே அவன் தன்னை வருத்திக்கிட்டு என்கிட்ட கேட்டான். அவன் கேட்கும்போது எனக்கு ஒரு இறக்கம் வந்துருச்சு, நான் மழையை கொடுத்துட்டேன். சுப்ஹானல்லாஹ். யாருடைய துவாவுக்கு? நம்ம துவாவை எல்லாம் எகிரிக்க விட்டுருவானா? நம்ம சடைவடையலாமா? நம்ம கேட்ட உடனே கொடுக்கணும்னு அவனுடைய நம்மளுக்கு கட்டளை. அவனுக்கு கேட்பது நம்மளுடைய கடமை, கொடுப்பது அவன் உரிமை. கடமை இல்லை, அவன் உரிமை. அவன் நம்ம மனிதராக படைச்சிருக்கான், அவன் அடியாராக நம்மளை ஆக்கியிருக்கான். அப்போ நம்ம கேட்ட உடனே எல்லாம் தாழ்ந்து கேட்டான். நம்ம எப்போ என்னென்ன தேவையோ அந்தந்த நேரத்துக்கு அதை தான் தருவான். நான் பிறந்து விழுந்த உடனே எனக்கு தேவை பால். அந்த பாலை அல்லாஹ் தாலா எந்த இடம் மெதுவாக இருக்குமோ அந்த இடத்துல தான் உற்பத்தி பண்ண வச்சான். தட்டில் பிரியாணியை போட்டு அம்மா அள்ளி அமுக்குனாங்க? இல்லை இல்லை. அப்போ நம்ம ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வை முழுமையாக நம்பணுண்டா துவாவில் சடைவு வந்துடக்கூடாது. எனக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தேன் நம்ம சொல்லிட்டாலே நன்றி மறந்தவர்களாக மாறிடுவோம். அல்லாஹ் நம்மளுக்கு என்ன கொடுக்கல, ஆக உயர்ந்த நிகமத்து இந்த நாள் நம்மகிட்ட இருக்கு இல்லையா? ஹிதாயத்தை கொடுத்ததுனால தானே அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாங்கிற கலிமாவை சொல்லியிருக்கோம். அல்லாஹ் நீ பெரிய வேண்டு தக்பீர் கட்டியிருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லும்போது ரஹமத்தும் பரக்கத்தும் நம்மளுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. ஹிதாயத்து இல்லாமல் இதை கொடுப்பானா? உலகத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்கானா தொழுகைய? ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும் கொடுத்த ஈமானே நம்மளுக்கு ஒரு ஹிதாயத்து. அடுத்தது சக்கீனத்து, மன அமைதி. மன அமைதி நம்ம எங்கேயும் தேட தேவையில்லை. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன அமைதியை தேடுவது குர்ஆன்ல தேடலாம். நம்மளுடைய வாழ்க்கையில முதல்ல நம்ம வார்த்தையில நிப்பாட்டுறதை தேடலாம். பேச்சுக்கள் குறைஞ்சிட்டாலே மன அமைதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்தது மூணாவது ஹக்கீகத்து, இல்ம தேடுவது, ஞானத்தை அடைவது. அடுத்தது துவா. இன்ஷா அல்லாஹ் அந்த துவாவை முழுமையாக அடையக்கூடிய பெண்களாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானாக. அல்லாஹு தாலா குர்ஆன்ல நம்ம தீன்ல நிலைச்சிருக்கணுண்டா கேட்குற துவா தப்பித்து குழுபனா என்ன என்ன துவா? துவா யாருக்கு யாவும் வரலையா? தப்பித் குழுபனா அலா திக்ரில்லாஹி இஸ்லாம், என்னை தீனில் திளைத்திருக்க கிருபை செய்வாயாக. அப்போ இந்த துவாக்கள் நம்ம வந்து சின்ன சின்ன வார்த்தைகள் தான். இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம தெரிந்து ஓதக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தோட இல்மை தேடக்கூடியவர்களாக, இல்மை கொண்டு அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுபவர்களாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை பெறுபவர்களாக, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை அறிந்து வாழ்பவர்களாக அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். கற்றுக்கொள்பவர்களுக்கு எந்த விஷயத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் கிடைச்சிரும். அல்லாஹு தஆலா நாடிட்டா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் இது அதுன்னு கிடையாது. இதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. கதை தான் இது, இது வரலாறு இல்லை, திருப்பி சொல்கிறேன் கதை. ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் இருக்கார். அவர்கிட்ட ஒருவர் வேலைக்கு சேர்ந்து இருக்கார். ஒரு நேரத்தில் இவருக்கும் கொஞ்சம் மன தகராறு வந்துருச்சு. அப்போ கேட்குறாரு, நான் உங்களை விட்டு நான் நின்றுக்கிறேன், வேலையை விட்டு நான் நின்றுக்கிறேன், நான் இவ்வளவு நாளாக வேலை செஞ்சேன்ல, அதுக்கு ஏதாவது எனக்கு ஊழியம் தாங்க, எனக்கு தாங்க, நீ என்ன வேலை செஞ்சேன், உனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரஃப் அண்ட் டைப்பாக அவர் என்ன செய்கிறாரு, முதலாளி பேசிட்டு பெரிய மனுஷனாக இருக்கிறவர் என்ன செய்கிறாரு, அவங்க வீட்டில் ஒரு எலி செத்து போச்சு. அந்த எலியை தூக்கிட்டு வந்து இவர் கையில் கொடுக்குறாரு, இதை வச்சு நீ பொழைச்சிக்க. அதை கொடுத்து என்ன செய்யறாரு, நீ பொழைச்சிக்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவர் என்ன செஞ்சிட்டாரு, பெரியவர் வாயில இருந்து வந்த வார்த்தை, இதை கொண்டு தானே நான் பொழைக்கணும், இதுலையா அல்லாஹ் தஆலா நாடிட்டா எதுல நம்ம ரிஸ்க் தருவேன்னு தெரியாது இல்லையா. அதை கொண்டுக்கிட்டு ஒரு கடைக்கு வர்றாரு, பட்டாணி கடை. இந்த பூனை அவர் வளர்க்குறாரு, எல்லாருக்கும் தெரியுது இந்த கதை. அப்ப ஏன் சொல்லணும்? அப்ப நீங்க என்ன சொல்லும் போது நான் ஏன் சொல்லணும்? அந்த பூனை அவர்கிட்ட போய் சொல்றாரு, அந்த பூனைக்கு உணவு வேணும்,
சரி, நம்மளுக்கு நம்ம வைக்கக்கூடிய உணவு மிச்சம். அப்போ இதுக்கு என்ன கொடுக்கணுன்ட்டு என்ன செய்கிறாரு, கொஞ்சம் கடலையை கொடுக்குறாரு. இந்த கடலையை வாங்கிட்டு போய் என்ன செய்கிறாரு, இந்த பற்றி ஒரு வாங்கிட்டு போன மனிதன் அதே சந்தையில் ஒரு ஓரமாக போய் கூறு கட்டி விற்கிறாரு. இப்போ அதில் அவருக்கு ஒரு கொஞ்சம் பைசா கிடைக்குது. அதையே கொண்டாந்து கடைக்கார்ட்ட கொடுத்துட்டு கூடுதலாக வாங்கிட்டு போகிறாரு. திருப்பி விற்கிறாரு. அதையே அவர் முதலீடாக வச்சு 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 அதிக அந்த செல்வத்தை அவர் நினைக்கக்கூடிய செல்வத்தை எட்டுறாரு. இப்போ அந்த ஓனர்கிட்ட போகிறார். போய் சொல்கிறாரு, நான் உயர்ந்த நிலைக்கு வந்ததுக்கு நீங்கள் தான் காரணம். அவர் சொல்கிறாரு, என்ன நான் ஒன்றுமே உனக்கு கொடுக்கலையே, நீங்கள் செத்து போன எலியை கொடுத்தீங்கல்ல, அதுதான் என்னுடைய முதலீடு. அப்போ ஒரு மனிதன் சொன்ன வார்த்தை, ஒரு மனிதன் கொடுத்த செத்த எலியவே வச்சு ஒரு மனிதன் முன்னேறும் போது, நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்த அருள்மறை, நம் ஈருலக ரசூல் கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கள், அவர்களுடைய சுன்னாக்கள், அவர்களுடைய சஹாபாக்கள், பெரியார்கள், இறைநேசர்கள், இமாமார்கள், ஆலிமார்கள், இவ்வளவு பேருடைய வழிகாட்டல வரக்கூடிய நாம என்னைக்காவது குறைஞ்சு போவோமா? அப்ப நம்ம அல்லாஹ் கொடுத்த நியமத்து எதுன்னு தேடாம, கொடுத்திருக்கிற நியமத்தை அறிந்து, கண்ணாடி போட்டிருக்கோம். இப்ப நான் பார்க்குறேன், கண்ணாடினால என் பார்வையா, என் கண்களால பார்வையா? கண்கள் இருந்தா தான் இந்த கண்ணாடிக்கு மதிப்பு. கண்கள் இல்லாட்ட மன்னிப்பு இருக்கா? அப்ப நம்மளுடைய ஈமான் உறுதியாக இருந்தா தான், அல்லாஹ் கொடுத்த பெரிய நியமத்து ஈமான், ஹிதாயத்து, அது இருந்தா தான் இந்த உலகம் என்ற காட்சியை நாம் கண்ணாடியாக பார்க்கலாம். ஈமான் என்பது கண்ணாடியாக இருந்தா, கண்ணாக இருந்தா, ஹிதாயத்துங்கிறது கண்ணாடியை கண்ணாக மாறுனா, நம்ம அடுத்து என்ன செய்யணும், உலகம்ங்கிறத நம்ம பார்க்கறது என்னது, சுன்னத்துங்கிற கண்ணாடியை போட்டா தான் தெரியும். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுதான், அல்லாஹு தஆலா கலிமாவை கூட 2 பகுதியாக்கி நம்மகிட்ட கொடுத்துருக்கான். ஃபர்லாவும் சுன்னத்தாவும். லா இலாஹ இல்லல்லாங்கிறது ஃபர்லு, முஹம்மது ரசூலுல்லாங்கிறது சுன்னத்து. அதுலேயே அல்லாஹ் கலிமாவிலேயே வச்சிருக்கான். தொழுகையில் நிலை நிற்பது ஃபர்லு, அதுக்கு பிறகு வர்றதா சுன்னத்து. இதில் ஒழுவில் முதல்ல சுன்னத்து, அப்புறம் ஃபர்லு. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் கற்றதையும் கேட்டதையும் வைத்து நம்மளுடைய அமல்களை சீர்படுத்தி அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பக்கூடிய வழியில் வாழக்கூடிய நன் மக்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி